பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்று பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு வெள்ளிக்கிழமையிலே புனித டோமினிக்குடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, பங்கு குரு ஒருவர் இருந்தார். அவர் தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே இடத்திலே அவர் காலார நடந்து செல்வது உண்டு. அப்படியாய் நடந்து சென்று கொண்டிருக்கும்போது ஒவ்வொரு முறையும் ஏரியிலே ஒருவன் தனது குதிரையை குளிப்பாட்டி கொண்டிருந்தான். ஒவ்வொரு முறையும் அவர் போகும்போதும் வரும்போதும் அதை பார்த்து கொண்டே இருந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மாதம் கழித்து அந்த குதிரை குளிப்பாட்டுபவனை பார்த்து அருகே சென்று, ஏப்பா, உன்னுடைய குதிரையை நீ குளிப்பாட்டி கொண்டிருக்கிறாய், எப்போ பார்த்தாலும் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறாயே, ஒரு நாளைக்கு இந்த குதிரையை எத்தனை மணி நேரம் குளிப்பாட்டுவாய் சொல்லு என்று கேட்க, அந்த குதிரை மேய்க்கிறவன் குறைந்தது ஒரு 3 மணி வரை 4 மணி நேரம் நான் அதை குளிப்பாட்டுவேன் என்று சொன்னான். இந்த பங்கு குருக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியா, இந்த குதிரையை குளிப்பாட்ட உனக்கு 3 மணிலிருந்து 4 மணி வரை ஆகிறதா? சரி, உன்னுடைய ஆத்துமாவை நீ குளிப்பாட்ட, உன்னுடைய ஆத்துமாவை கண்டுகொள்ள, உன்னுடைய ஆத்துமாவை காப்பாற்ற எத்தனை மணி நேரம் நீ முயற்சி செய்திருக்கிறாய் என்று கேட்டார். அந்த குதிரை மேய்க்கிறவன் சொன்னான், ஆத்துமாவா? அது என்ன? ஆத்துமாவா? அது எப்படி இருக்கும் என்று கேட்டான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியாய் நீங்கள் ஆத்மா என்ன, அது எப்படி இருக்கும் என்று கேட்பவர்களா, அல்லது இந்த ஆத்மாவை பேணி காப்பவர்களா? பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பிரான்சிஸ் சவேரியார் அவர் பெரிய பேராசிரியராக இருந்தார். அப்போது ஒரு முறை வகுப்பறையிலிருந்து வெளியே வரும்போது புனித இஞ்ஞாசியார் அவரை பார்த்து, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்து விடுவான் என்றால் அவன் வாழ்ந்து என்ன பயன் என்று சொன்னார். அவன் வாழ்ந்து என்ன பயன்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்வும் ஈடேற வேண்டும், ஒவ்வொருடைய ஆன்மாவும் காப்பாற்றப்பட வேண்டும், இல்லையா? இந்த ஆன்மாவை குறித்து எல்லா மதங்களும் ஒத்துக்கொள்கிறது. ஆமாம், ஆன்மா இருக்கிறது என்றெல்லாம். இந்த ஆன்மாவை காப்பாற்றுவது தான் எப்படி? ஒரு 5 விதமான வழிகளை சொல்கிறேன். முதலாவதாக எபிரேயர் திருமுகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் ரோமை திருமுகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, நம்பிக்கை கொள், கடவுளத்திலே நம்பிக்கை கொள். வசனம் இப்படி சொல்கிறது, எபிரேயர் 11:6, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது, ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். எனவே நாம் இயேசுவை நம்ப வேண்டும். இயேசு இருக்கிறார், அவர் வாழ்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமும் மேலும் கீழும் நம்மை காக்கிறார் என்று, பாதுகாக்கிறார் என்று நம்புகிற பிள்ளைகளாக, கடவுளை நம்புகிற பிள்ளையாக இருக்க வேண்டும். பிள்ளாய், சகோதரனே, சகோதரியே, அன்பு மக்களே, நீங்கள் கடவுளை நம்புகிற மக்களா? அவர் தக்க காலத்திலே கைமாறு தருவார் என்று நம்புகிற மக்களா? சிந்திப்போம். இரண்டாவதாக, மனமாற்றம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மனமாற அழைக்கிறார், அவரவரை மனமாற அழைக்கிறார். நாம் பெரும்பாலும் அடுத்தவருடைய தவறுகளையும் அடுத்தவருடைய பாவங்களையும் மட்டுமே பார்த்து பழகினோம். ஆனால் நாம் ஈடேற, நம்முடைய ஆத்மா வாழ்வு பெற, நாம் வாழ்வு பெற அவர் சொல்லிக் கொடுப்பது என்ன தெரியுமா? அவரவர்கள் மனமாறுங்கள், மனமாறுங்கள், நற்செய்தி நம்புங்கள் என்று சொல்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோமானால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். பிரியமானவர்களே, கடவுள் எப்போது நம்மை மன்னிக்க காத்திருக்கிறார். நம்மை மன்னித்து விடுவித்து நமக்கு அமைதியை, நிறைவை கொடுக்க காத்திருக்கிறார். ஆனால் நாம் தயாரா? மனம் மாற நாம் தயாரா? பாவங்களை விட்டு கொடுக்க, பாவங்களிலிருந்து வெளியேற நாம் தயாரா? திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனமாறி அவரிடம் திரும்புங்கள்.
நாம் திரும்புவது எங்கே? மீண்டும் உலகத்திற்கோ மீண்டும் மனிதனிடத்திலோ செல்வத்திலோ அல்ல, கடவுள் பக்கமாய் திரும்ப வேண்டும். அந்த மனமாற்றம் யார் பக்கமாய், யாருக்கு பிரியமாய், யாருக்கு உகந்ததாய்? கடவுள் பக்கமாய் திரும்புகிறதாய் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். 2. மூன்றாவதாக, கடவுளையும் பிறரையும் அன்பு செய்யும். கடவுளையும் பிறரையும் நாம் அன்பு செய்யாமல், நாம் இந்த அன்பு உள்ளம் கொள்ளாமல், அது கடவுளுக்கும் மனிதனுக்கும் அந்த அன்பை கொடுக்காமல் நாம் கடவுளுக்கும் விண்ணரசுக்கும் பிரியமான பிள்ளைகளாக இருக்கவே முடியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே ஆண்டவர் கட்டளையாக கொடுக்கிறார். மத்திய நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்தவரிடம் அன்பு செலுத்துவதும் ஆகும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளை நேசிப்பதும் மனிதனை நேசிப்பதும் ஆண்டவர் கட்டளையாக கொடுக்கிறார். இன்று நாம் கடவுளை நேசிப்பது சுலபம், ஏனெனில் அவர் ஒன்றும் நம்மிடத்திலே கேட்கப் போவதில்லை என்று நினைக்கிறோம். எனவே அவர் நம்மிடத்திலே வந்து நிற்கப் போவதில்லை என்று நினைக்கிறோம். கடவுளை அன்பு செய்வது சுலபம் என்று நினைக்கிறோம். பிரியமானவர்களே, மனிதனை அன்பு செய்யாமல், கண்ணால் காணுகின்ற மனிதனை அன்பு செய்யாமல் கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். எனவே அன்பு உள்ளத்தை வளர்த்து கொள்வோம். அந்த அன்பை கடவுளத்திலே முதன்மையாக செலுத்துவோம். கடவுளத்திலே காட்டுகிற அந்த அன்பு பிறரிடத்திலே பகிரப்படுவதாய், பிறரிடத்திலே உண்மையாக காட்டப்படுவதாய் நாம் அமைக்கும் போது, சின்னஞ்சிறு சகோதர சகோதரிகளை இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று அந்த அன்பின் நிமித்தம் மகிழ்வார். அன்பானவர்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். கடவுளத்திலே நம்பிக்கை கொள்ள வேண்டும், மனமாற வேண்டும். கடவுளத்திலும் பிறரிடத்திலும் நம்பிக்கை கொண்டு நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும், காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, 4ஆவதாக, ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தையை கேட்பான். அப்படி அன்பு செய்கின்றோம் என்று சொன்னால், வார்த்தையை, கடவுளுடைய விருப்பத்தை, கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றாமல் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது. ஏழை ஒருவன் வருகிறான், இறந்திருப்பவன், அதாவது பிச்சை கேட்கிறவன் ஒருவன் வருகிறான், யாசித்து ஒருவன் வருகிறான் என்றால், அவனுக்கு கொடுக்க வேண்டியதை, அவன் தேவையை நிறைவேற்றாமல் அன்பு செய்ய முடியாது, இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, என் கட்டளையை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, யாரெல்லாம் கடவுளுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறீர்களோ, நீங்கள் கடவுளை அன்பு செய்கிறீர்கள். நீ கடவுளை அன்பு செய்கிறாயா? நீ கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடு. நீ கடவுளை அன்பு செய்ய நினைக்கிறாயா? அவருக்கு கீழ்ப்படி. அவருக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளையாய் நீ வாழ். இறுதியாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியாய் நாம் சோதனையிலிருந்து தப்பித்து கொண்டவர்களாக தன்னலம் துறந்து அன்றாடம் வருகின்ற சிலுவைகளை, அன்றாடம் வருகின்ற வாழ்வு தருகின்ற துன்பங்களை தாங்கி கடவுளுக்கு சான்று பகர வேண்டும். கடவுளுக்கு சான்று பகர வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு சான்று பகர்கின்ற வாழ்க்கையே ஆன்மாவை காத்துக்கொள்கிற வாழ்வு. கடவுளுக்கு சான்று பகர்கிற அந்த வாழ்க்கையே கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கின்ற வாழ்க்கை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுவே நம்மை காத்துக்கொள்கிற வாழ்க்கை. அந்த கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள தொடர்ந்து திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.